வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நான் இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே தான் இருக்கிறேண்ணா. ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஜாபர் பாடியில் ஒரு எருமை வந்திருக்கு. ஆமாண்ணா. உங்களுக்கு பொட்டக்கண்ணா போகணும் பட்டி பெருகு மகாமுத்து இப்போ முட்டுக்கு இருப்போனா பட்டி பெருகு கொண்டு போய் கிடேரிக்கண்ணா போட்டு பட்டி பெருகு சந்தோஷமா வாங்கிட்டு போவோம். ஒன்றும் பட்டி பெருகணும் வாங்கி யோசிக்க வேணும். அப்படி அங்கோன் பேர் கட்டியிருக்கு. வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. நம்ம ஃபார்ம் நேம், நம்ம ஃபார்ம் லொகேஷன் அப்படியே சொல்லிருங்கண்ணா. நம்ம ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா அம்மன் டைரி ஃபார்ம்ண்ணா. ஓகேண்ணா. ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் பருவநில பருவச்சிங்கிற ஏரியாவில் இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த வாரம் நம்ம ஃபார்முக்கு என்னென்ன ப்ரீடிங் வந்திருக்குண்ணா? ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப், ஆல் பிளாக்கு, சிவாஜி ஹெச்எஃப். சரிங்கண்ணா. அப்புறம் சிவாஜி ஹெச்எஃப்ல கண்ணுக்குட்டிங்க. சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எருமையில் ஜாபர் பாடி எருமை கண்ணுக்குட்டி. ஓகே. இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் கறவை எந்த அளவு கம்மிக்கல வந்து எந்த அளவு அதிக கரை வரைக்கும்? இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 30 லிட்டர் வரைக்கும் கறவை வந்திருக்குண்ணா. சரிங்கண்ணா. பட்ஜெட்ண்ணா? ஆனால் பட்ஜெட் வந்து 75லேருந்து 150 வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். 150 வரைக்கும். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆனால் இப்போ இந்த எலெக்ஷன் டைம் வேற இப்போ போயிட்டு இருக்குது. அமௌண்ட் ஜாஸ்தி கொண்டு கூடாதுன்னு இருக்காங்க. எப்படின்னா கஸ்டமர்லாம் வந்து அக்கௌண்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அக்கௌண்ட்லேயே தான் இல்லாமல் ஆமாம், குறிப்பிட்ட அமௌண்ட் லிமிட் கொடுத்துருக்காங்களே, அந்த அமௌண்ட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. சரிங்க. ஸோ லிமிட் முடிய அதிக போகும்போது அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகேண்ணா. ஓகேண்ணா. இந்த வாரம் நல்ல ஒரு ஹெவி சைஸ். ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு மாடை சாச்சு ஒரு 25 லிட்டருக்கு மேலே கரை வருங்களாட்டு. ஆமாண்ணா. ஆமாண்ணா. சரிங்க. அப்படியே ஒரு மாடுங்களா பார்த்துடலாங்களாண்ணா? பார்த்துடலாங்கண்ணா. இந்த எருமையை பற்றி அப்படியே சொல்லுங்க அண்ணா. இது பார்த்தீங்கன்னா ஜாபர் பாடியில் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸான எருமைங்கண்ணா. டாப் கிளாஸான எருமைங்க. ஓகேண்ணா. அண்ணா இந்த எருமைக்கு வந்து பல்லு பார்த்தீங்கன்னா 2 பல்லு இப்போதான் போட்டிருக்குண்ணா. இப்போதான் 2 பல்லு? ஆமா, 2 பல்லுக்கு என் உயரத்தில் இருக்குது. இன்னும் 2 பல்லு போட்டால் இன்னும் மேலே போகும் போல. இன்னும் 2 பல்லு போட்டால் நீங்கள் ஆளே தெரிய மாட்டீங்களா? ஆமாண்ணா. ஆனா ஒரு எருமை வச்சிருந்தாலும் இப்படி ஒரு எருமை வச்சிருக்கவங்க மட்டும் இந்த எருமை கால் பண்ணுங்க. ஆனா இது வந்து செனை எருமை கிடையாது, இன்ஜெக்ஷன் வச்சிருக்கு. ஓகேண்ணா. இது பார்த்தாதான் தெரியும். ஆனா இன்ஜெக்ஷன் வச்சிருக்கு, செக் பண்ணல. ஆமா. ஹெவி சைஸ் எருமை. இது இன்ஜெக்ஷன் போடுறாங்க போடல, அது அப்பாற்பட்ட விஷயம். பட் இப்படி ஒரு பிரீடை கொண்டு போய் நம்ம வீட்டுல வச்சிருந்து நாம இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம கிளைமேட் கொண்டு வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஒரு செனை பேர்ல எடுத்தோம்னா 3 லட்சம் 4 லட்சத்துக்கு விலை போயிட்டு இருக்கு. அப்படி எடுக்க முடியாதீங்க. 25 லிட்டர் இதனுடைய அம்மா எல்லாம் ரெக்கார்ட் பண்றது. எரும ரகத்திலேயே அதிக பால் ரெக்கார்ட் பண்ணக்கூடியது இந்த ஜாபர் பாடி தான். அதனால அப்படி ஒரு எருமையை செனம்பேர்ல எடுக்க முடியாதீங்க, தாராளமா இந்த கண்ணை செலக்ட் பண்ணலாங்க. ஓகேண்ணா. இதுக்கும் பட்ஜெட் இருக்கும். பட்ஜெட் பார்க்காதீங்க மட்டும் இந்த எருமை கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. நடையில விடுறோம் பாருங்க, நல்லா ஹெவி சைஸ், ஒவ்வொரு காலும் தூணு மாதிரி இருக்குங்க. தேவைப்படுறீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. அற்புதமான தண்ணி திணிக்கி தெளிவா இருக்குண்ணா எருமை. ஓகேண்ணா. இன்னொரு பிளஸ் பாயிண்ட், இந்த எருமையில ஒயிட்டுங்க, பிளாக் கூட கிடையாது, ஒயிட். சரிங்க. எருமையில ஒயிட் கிடைக்கிறது 1000ல் ஒரு எருமை தான் கிடைக்கும். அது நம்ம ஃபார்முக்கு வந்திருக்கு. தேவைப்படுறீங்க ஒண்ணு கால் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? நாங்கள் போலாம்ட்டே தம்பி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களாண்ணா? இல்லை தம்பி, நான் 2 டைம் வந்திருக்கேன். 2 டைம் வந்துருக்கீங்க. அண்ணன் முன்னாடி மாடு எடுத்துட்டு போன மாடெல்லாம் சொன்ன கரை வருதுங்களா? வருதுக்கண்ணே. தீன் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. நான் பரவாயில்லக்கண்ணே. இப்போ 2 மாடு எடுத்துறீங்க. ஜெர்சியில் 1 ஹச்எப்ல எடுத்துறீங்க. ஆமாங்கண்ணே. மாடு எப்படி எடுத்தீங்க? எவ்வளோ கறவை சொல்லியிருக்காங்க? கறவை வந்து 20-25 சொல்லிக்கிறாங்கண்ணே. சரிங்க. சரிங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஃபார்ம்ல வச்சு வளர்க்கணும்னு சொல்றேன். உங்க மதிப்புக்கு எவ்வளோ கறவை வரும்? ஏதோ பாங்கு பண்ற அளவுக்கு வருங்கண்ணே. பாங்கு பண்ற அளவுக்கு சும்மா நம்ம சொல்லிவிட்டு கொண்டே கட்டத்தில் கட்டி வச்சுட்டு தான் வராது. அதெல்லாம் பாங்கு பண்ற அளவுக்கு வரும். சரிண்ணா. இப்போ ஒரு கறவை நல்லா இப்போ ஒரு 20 லிட்டர் 25 லிட்டர் கறவை பண்ணா என்ன நல்லா தொட்டிக்கு போடணும்? ஒரு நேரத்துக்கு எத்தனை கிலோ தீவனம் போடணும்? எப்படி கேட்டாலும் 5 கிலோ போடணுங்கண்ணே ஒரு நேரத்துக்கு. ஒரு நேரத்துக்கு 5 கிலோ போடணும். ஆமா. சரிங்க. என்னென்ன தீவனம்லாம் போடலாம்? போட்டால் என்ன கறவை வரும் நல்லா? நம்ம சைடு வந்து கோதுமை மாவு, சரிங்க, மக்காச்சோளம் மாவு, கலப்பு தீவனம், சரிங்க, இந்த வீடு மாட்டு தீவனம், புழுக்க, சரி, இதுதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே. இந்த மாதிரி போட்டாலே கறவை வந்துடும். நல்லா அதெல்லாம் பச்சை தீனா பிரச்சனை இல்லைக்கான, இதெல்லாம் தட்டி அரை ஏக்கரை கணக்கு வச்சிருக்குது. சரி. ஆல்ரெடி வீட்லேயும் மாடு இருக்கு. வீட்டில் எத்தனை மாடு? வீட்டில் 3 மாடு இருக்கு. 3 மாடு. சரிங்க. மாடு குணம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அதெல்லாம் இருக்கு, நல்லா சாது இருக்கு. சரிங்க. எல்லாமே விலையான சைஸ் தராங்களாண்ணா? பரவாயில்ல. சரிங்களா. ஹெச்எஃப் கிராஸ்ல ஒரு ஹெவி சைஸ், நல்லா மாட்டை மிஞ்சின அளவுக்கு மடி செட்டு. ஆமாண்ணா. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க அண்ணா. ஹெச்எஃப் கிராஸ்ல கொம்பு டைப்ல ஓவர் சைஸ் மாடுங்கண்ணா. மாடு சின்ன மாடு இல்ல, ஓவர் சைஸுங்க. ஓகேண்ணா. மடியும் ஓவர் தான். அதே தானே. மடி பிரம்மாண்டமான மடி செத்து, 3வது ஈத்துங்க. சரிங்க. கடை முளப்பு, நடையில விடுறோம் பாருங்க, நல்லா கருங்காமல் அமைச்சிருக்கோம். ஓகேண்ணா. மடி செட்டை காட்டுங்கண்ணா.
அண்ணா 25 லிட்டர் கேரண்டியாக கறக்கக்கூடிய மாடு. ஓகேண்ணே. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஃபார்ம் டைப்பாக இருக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். வீட்டு யூஸும் பண்ணலாம், பட் ஃபார்ம் டைப்பாக இருந்தால் அற்புதமாக இருக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. வெயிட்டான மாடு, வெயிட்டான மடி செட்டு, பால் தார எல்லாம் கேரண்டியாக 25 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு. சரிங்கண்ணா. கிளைமேட் அடாப்ஷன் நல்லாயிருக்கும். கருப்பு வெள்ளைன்னா பயப்படுவாங்க, அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்க. அண்ணா எந்த ஊர்ல வந்துறீங்க? நான் சத்தியமங்கலங்க. சத்தியமங்கலத்துல இருந்தா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாம்பு வரீங்களாண்ணா? ஆமாங்க. சரிங்கண்ணா. எப்படிண்ணா பார்த்துறீங்க? அண்ணா இன்ஸ்டால பார்த்தா வரீங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்க, 2 மாடு வாங்கிருக்கீங்க. எப்படிண்ணா என்னென்னலாம் பார்த்து மாடு வாங்குனீங்க? அண்ணா சுழி சுத்தம் பார்த்துங்க. சரிங்கண்ணா. மடிகாம் சுத்தம், மடி குச்சலாம் அதெல்லாம் இது இல்லைங்க? மடி கூச்சல் இது. சரிங்கண்ணா. சுழி எல்லாம் பாத்தீங்களா? சுழி எல்லாம் பார்த்து. சரிங்க. என்னென்ன சுழிலாம் பாத்தீங்க? அண்ணா அசோ சுழி. அசோ சுழி இருக்கா இல்லையா பாத்தீங்க? அது பார்த்துங்க. நெத்தி சுழி. நெத்தி சுழி பார்த்துங்க. சரிங்கண்ணா. மடிகாம் சுத்தம் பார்த்தோம். சரிங்கண்ணா. பல்லு பார்த்தோம். ஓகேண்ணா. 2 எவ்வளோ கரவண்ணா சொல்லியிருக்காங்க? அண்ணா 2 பவத்து சொல்லியிருக்காங்க. நேரம் 10. நேரம் 10 சொல்லியிருக்காங்க. சரிங்க சரி. நீங்க ஆல்ரெடி மாடு வச்சிருக்கீங்களாண்ணா? இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. உங்க மதிப்புக்கு எவ்வளோ கறக்கும் உங்களோட? ஏன்னா நீங்க ஆல்ரெடி வளர்க்குறீங்க, உங்க மதிப்புக்கு எவ்வளோ கறக்கும்? அண்ணா நம்ம நோட்டத்துக்கு 10 வரணும். சரிங்கண்ணா. அதான் சொல்லியிருக்காங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. என்னங்கண்ணா? ஆமா, 1 லிட்டர் சேர்த்து வரதும் கம்மியாக வரதும் நம்ம பாங்கு பண்றத பொறுத்து இருக்கு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. பெருங்கரவை ஆல்ரெடி வச்சிருக்கீங்களா? இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு போறீங்களா? அண்ணா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து போறேங்க. சரிங்க. ஆல்ரெடி நம்ம ஃபார்ம்ல இருக்கலாம். மாடிங்க எவ்வளோ கறக்குதுண்ணா? அண்ணா அதுல ஒரு 6 படி 7 படி நேரம். சரி சரிங்க. அந்த மாதிரி தான் கறந்துட்டு இருக்கு. இப்போதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நேரம் 10 கறக்குற மாதிரி. 10 கறக்குற மாதிரி எடுத்து. சரிங்க சரிங்க. நம்ம ஃபார்முக்கு வந்துறீங்க. எப்படி மாடுலாம் விலை அனுசரிச்சு தராங்கண்ணா? அனுசரிச்சு கொடுக்குறாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ஜெர்சி கிராஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. ஆனால் இது ஜெர்சியில் சந்தன பிள்ளைங்க. சரிங்க. 3வது ஈத்து கடமுளப்பு சுழி சுத்தமான மாடு. ஓகேண்ணா. மாடு வந்து நாட்டு மாட்டு பால் மாதிரி இருக்குங்க. சரிங்கண்ணா. மனமனத்தில் தங்கம். இந்த கண்ணு போடுறதுக்கு 10-15 நாள் ஆகும். ஃபுல்லாக மடி எடுத்தால் மாடு கண்ணு போடும். சரிங்க. கறவை 18 லிட்டர் கறவை வருங்கன்னா நடையில் விட்றோம் பாருங்க. மாடு நல்லா வெயிட்டான மாடு, நெய்க்கெட்டான மாடுங்க. தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். ஃபேட்டஸ் ஆஃப் நல்லா இருக்கும். சரிங்க. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. குழந்தை பாலா இருக்கட்டும், வீட்டு யூஸ்க்கு எதுக்கு வேணாலும் பொருத்தமான மாடு. பால் தார ஃபுல்லா, மடி நரம்பு ஃபுல்லா ஓடி இருக்கு, அடித்தார ஃபுல்லா. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஜெர்சில அருமையான ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடை பத்தி சொல்லுங்க. அண்ணா இந்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிளிக்கொம்பு டைப்ல 2 நீத்துங்க. 6 பல்ல இருந்து கடமுளப்பு, சுழி சுத்தமான மாடு, நல்லா வெயிட்டான மாடுங்க. மாடு நல்ல அளவு மட்டும் நல்ல வெயிட்டான மாடு. ஓகேண்ணா. நேரம் 10 கேரண்டியா கறவை வரக்கூடிய மாடு. இன்னும் 15 நாள் டைம் இருக்குன்னா நடையில் ஓடுற பாருங்க. சரிங்க. நல்லா மடி செட்டு காம்பு ஒருச அடிக்க ஒரு காம்புங்கண்ணா. நல்லா பால் தார பாருங்க, அடிவயிறு ஃபுல்லா ஓடி இருக்கும். ஃபேட்டஸ் ஆஃப் நல்லா இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். 4 காம்பு சுத்தமான மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. கிளைமேட் அடாப்ஷன் இது பயப்படவே தேவையில்லை. இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி மாடெல்லாம் தாராளமாக சூஸ் பண்ணலாம். சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. காம்பு நல்லா அடிக்க ஒரு காம்புல ஆட்டுங்கண்ணா. ஆமாண்ணா, தெளிவான மாடுங்கண்ணா. நல்ல ஒரு குறுங்கால் டைப்ல. ஆமாண்ணா. ஒரு கிடேரி பிடிச்சிருக்கீங்க, நல்லா ஒரு பால் கொம்புல. ஆமாண்ணா. இதை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இது பார்த்தீங்கன்னா 6 பல்லுண்ணா. சின்ன பல் நிற்கும். சரிங்க. நீத்து மாடு நல்ல அளவான மாடுங்கண்ணா. பெருவெட்டு மாடெல்லாம் கிடையாது. சரிங்க. அளவான மாடு. ஆனா ஒரு பெருவெட்டு மாடு என்ன பொறுப்புல இருக்குமோ அந்த மாதிரி சுத்தத்துல இருக்கும். நல்ல ஒரு குழி நெத்தி, நல்ல ஒரு கொம்பு டைப்ல சுழி சுத்தத்தில் நல்ல அளவான மாடுங்க. ஆனா அற்புதமான மடிசெட்டு காம்பூர்சியில் இருக்குங்க. ஓகேண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாங்க. நடையில விடுறோம் பாருங்க. சரிங்க. ஆனா பொங்கனூர் குட்டை மாதிரி தான் மாடு. ஆனா மாட்டுக்கும் மடிக்கும் சம்பந்தம் இல்ல. 6 பல்லு மாடு. நல்ல ஒரு அளவு மாட்டுல நல்ல அகண்ட மாடு. அதேதான். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்க. அற்புதமான மாடு. தண்ணி தீனிக்க அற்புதமா இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். 6 பல்லு தான். இன்னும் 10 கண்ணுக்கு அளவு போல வச்சுக்கலாங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல ஒரு மோடி டைப்ல சந்தன பிள்ளையில ஒரு அருமையான மாடு பிடிச்சிருக்கீங்க. மாடை பத்தி சொல்லுங்க. நான் மாடு வந்து பாத்தீங்கன்னா 3வது ஈத்துங்க. ஜெர்சியில சந்தன பிள்ளை, பிறவி மொட்டைங்கன்னா, சுட்ட கொம்புல பிறவி மொட்டை. சரிங்க. மாடு 3வது ஈத்துக்கு கடமுளப்புக்கு சுழி சுத்தத்துல இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல மடிசெட்டு இதை பாருங்க. இன்னும் 10-15 நாள் டைம் இருக்கு. சரிங்க. நேரம் 10 கேரண்டியா கறவை வரக்கூடிய மாடு. ஓகேண்ணா. மாடு நல்ல வெயிட்டான மாடு. நடையில விடுறோம் பாருங்க. சரிங்க. நல்ல அளவு மாடா இருந்தாலும் நல்ல வெயிட்டான மாடு, நெய்க்கெட்டான மாடு, நல்ல மடிசெட்டு காம்பு வரிசையில் அமைஞ்சிருக்குண்ணா. ஓகேண்ணா.
தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும், தண்ணி தீனிக்கு அற்புதமாக இருக்கும். சரிங்கண்ணா. அதனால எந்த கிளைமேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தீனிக்கு பயப்பட தேவையில்லை, திங்குமா பிடிக்குமாங்கிறதுக்கு போட்டால் போதும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கன்னா. இன்னும் 10-15 நாள் டைம் இருக்குது. நேரம் 10 லிட்டர் நேரம் கேரண்டியாக கறவை வரக்கூடிய மாடு. சரிங்க. மிஷின் கறவை கை கறவை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நல்லா ஆள் ஒசரத்துக்கு ஜெர்சியில் ஆமாண்ணா மடி செட்டில் மாடு பிடிச்சிருங்க. ஆமாண்ணா. மாடை பற்றி அப்படியே சொல்லுங்கண்ணா. அண்ணா ஜெர்சி கிராஸ் டைப்புங்க, கிளிக்கொம்பு டைப்பில் அமைச்சிருக்குன்னா 3வது ஈத்துங்கண்ணா. சரிங்க. பல்லு கடை முளப்பு, ஓகேண்ணா. சுழி சுத்தமான மாடு. நான் மடி செட்டுன்னு இதுதான் மடி செட்டு பாருங்க. அதே தானே. இன்னும் 10 நாள் டைம் இருக்குன்னா நல்ல காம்பு ஒரு காம்புக்கு இடைவெளி பாருங்க. நல்லா பால் தார பாருங்க, நல்லா ஃபுல்லா இருக்கு அடிவேறு வரைக்கும். மடி ஃபுல்லா நரம்புங்களாட்டுக்கு நடையில விடுறோம் பாருங்க. ஓகேண்ணா. இன்னும் 10 நாள் கேரண்டியா டைம் இருக்குங்கண்ணா. கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும், ஃபேட்டஸ் நல்லா இருக்கும். சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. கேரண்டியா நேரம் 10 கறவை வரும். அதனால கறவைக்கு பயப்பட தேவையில்லை. சரிங்க. பணத்தில் முன்ன பின்ன தெளிவான மாடு பார்க்கணுங்கிறீங்க தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கன்னா. தண்ணி திணிக்க அற்புதமாக இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. அண்ணா செம்பூத்துல நல்ல ஒரு மடி செட்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. மாடை பத்தி சொல்லுங்க அப்படியே. அண்ணா மாடு வந்து டபுள் கலர் மாடுங்கண்ணா. செம்பூத்து. ஓகேண்ணா. மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மான் கொம்பு டைப்ல. சரிங்க. நல்ல அழகான முக லட்சணத்துல பாத்தீங்கன்னா நேரம் 10 கரை வரும். 18 லிட்டருக்கு பஞ்சம் வராதுன்னா நல்லா காம்பு வருஷம் பால்தார் பாருங்க. நல்ல பைப் லைன் மாதிரி ஓடி இருக்கும். நல்ல நெய்ட்டான மாடு, நெய்க்கட்டான மாடு. சரிங்கண்ணா. மாடு 3ஆ நீத்து கடை முளப்பு சுழி சுத்தமான மாடு. நடையில் விடுற பாருங்க. இந்த கண்ணு போடுறதுக்கு 10-15 நாள் டைம் இருக்குங்கண்ணா. இன்னைக்கு போய் இன்னைக்கே கண்ணு போட போறதில்ல. நம்ம இடத்துல கேரண்டியா 10 நாள் இருந்து கண்ணு போட்டுச்சுன்னா தெளிவான பால் எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே. ஆனா இந்த மாடு பாத்தீங்கன்னா செம்பூத்து காரிங்க. சரிங்க. 2ஆம் நீத்து 6 பல்லேருந்து கடமுளப்பு சுழி சுத்தமான மாடு. ஓகேண்ணா. நல்லா மடி செட்டுனது ஃபுல்லா மடி எடுத்த மாடு கண்ணு போடும். நேரம் 10 கேரண்டியா கறவை வரக்கூடிய மாடு. நடையில் விடுற மாதிரி நல்ல வெயிட்டான மாடு, ஹைட்டான மாடு. இன்னும் 10-15 நாள் கேரண்டியா டைம் ஆகும். ஃபேட்டஸ்னா அருமையா இருக்கும். நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்குங்கண்ணா. தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு. நல்ல ரட்டை முதுகு வெயிட்டான மாடுங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல சந்தன பிள்ளையில ஒரு அருமையான மாடு. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி சொல்லுங்க அண்ணா. இந்த மாடு பாத்தீங்கன்னா சந்தன பிள்ளையில ஓவர் சைஸ் மாடுங்க. ஓகேண்ணா. மாடு 2ஆம் நீத்து 6 பல்லேருந்து கடமுளப்பு 22 லிட்டர் கறவைன்னு சொன்னாங்க. 20 லிட்டர் கேரந்து கொடுக்கலாம்னா. மாடு நல்ல வெயிட்டான மாடு. சின்ன மல்ல யானை மாதிரிங்கண்ணா. வெயிட்டான மாடுங்க. நடையில் விடுறோம் பாருங்க. சரிங்கண்ணா. இன்னும் ஒரு 20 நாள் ஆகுண்ணா கண்ணு போடுறதுக்கு. ஃபுல்லா மடி வச்சா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மாடு மடி வச்சு தான் கண்ணு போடுங்கண்ணா. ஓகேண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்க. அற்புதமான மாடு. கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். அதனால தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. HF கிராஸ்ல ஹெவி சைஸ்ல. ஆமாண்ணா. நல்ல ஒரு மடி செட்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி சொல்லுங்க. ஆனா இந்த மாடு பாத்தீங்கன்னா 6 பல்லு தான். 6 பல்லுக்கு என்ன வெயிட்ல இருக்குன்னு பாருங்க. ஜெய்ஜெண்டிக்கான மாடு. ஹைட்டான மாடு, வெயிட்டான மாடு. ஓகேண்ணா. ஆனா 30 லிட்டர் காட்டுக்கார சொன்னாங்க. நம்ம அவ்வளவு தேவையில்லை. 25 லிட்டர் கறந்தா போதுங்கண்ணா. சரிங்க. மாடு நல்ல வெயிட்டான மாடு, சுழி சுத்தமான மாடு. நடையில் விடுற மாதிரிங்க. ஓவர் சைஸ் நடந்தா அப்படியே யானை நடக்கிற மாதிரி இருக்குண்ணா. காட்டில் விட்டா யானையா மாடான்னு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மாடு. சரிங்க. ஆனா இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. ஃபுல்லா மடி எடுத்தா மாட்டை கண்ணில் பார்க்கக்கூடிய அந்த அளவுக்கு மடி வச்சுதான் மாடு கண்ணு போடுங்க. ஓகே. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே. நம்ம ஃபார்ம்ல இருந்தா எல்லா மாடுகளுமே பார்த்தாச்சு. ஆமாண்ணா. இப்போ அவைலபிள் ஸ்டாக்னா ஒரு 5 மாடுங்க தான் லைவ் ஸ்டாக். ஆமாண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. கஸ்டமர் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க? கஸ்டமர்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி சில பேர்லாம் கமெண்ட் பண்றாங்க, நான் பார்த்தேன். சரிங்கண்ணா. அதை பற்றியெல்லாம் மாட்டை பற்றி ஒன்றும் தெரியாதீங்க வேணா பொழுதுபோக்கு கமெண்ட் பண்ணிருவாங்க. அதனால வந்து அதை பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ப்ரீடை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் அதனுடைய கறவையை. அது சிலதெல்லாம் நான் 30 லிட்டர் சொல்கிறோம்னா இதெல்லாம் 30 கறக்குமா. அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் 4 லிட்டர் கறக்கிற மாடாக இருக்கும். அவங்களாம் அந்த மாதிரி பெரிய மாட்டுக்கு போனதில்லை. அதனால வந்து அவங்களுக்கு தெரியாது.
ஸோ அதுக்குன்னு கறக்கிற மாடு கம்பல்சரி கறக்கும். ஃபார்ம் டைப்பில் இருக்கிறவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முக்கு போய் பார்க்கலாம். மாடு கறக்குமா கறக்காதா, ப்ரீடை பற்றி என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் ப்ரீடை பற்றியே தெரியாத, மாட்டை பற்றி என்னன்னு தெரியாது, விலை பற்றியும் தெரியாது. நாம் 1.5 லட்ச ரூபா சொன்னோம் 40,000 கிடைக்கிறோமான்னு கேட்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அப்படிப்பட்டவங்களெல்லாம் நம்ம ஒரே பண்ணி போகிறது கிடையாது. அதெல்லாம் வாங்க போகிற கேஸும் கிடையாது. அதனால நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். பட் என்னென்னா நம்ம வாங்குற கஸ்டமர் தாராளமாக வாங்கிட்டே இருக்காங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. பேட் கமெண்ட் போடுறவங்க போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போடுறவங்க போட்டு ஏன்னா தெரிஞ்சவங்க மட்டும்தான், அதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை பற்றி போடுவாங்க. வாங்குற மாடு வாங்கி தந்துருவாங்க. அந்த இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு கிரு மாடு போட்டிருந்தோம். கிரு மாட்டுக்கு 1000 கமெண்ட் போட்டாங்க. அந்த மாடு இப்போ டாப் கிளாஸில் கறந்துட்டு தான் இருக்குது. அதனால சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை பற்றி நம்ம எதுவும் ஏன்னா இப்போ இங்கே 25 லிட்டர் 30 லிட்டருக்கே சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த நார்த் சைடு எடுத்தோம்னா பஞ்சாப்லாம் ஒரு நாளைக்கு ஹை மில்க் ஈல்டு கறக்கும், கண்டிப்பாக கறக்கும். பட் மாட்டை பற்றி தெரியாதவங்க தான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. தெரிஞ்சவங்க யாரும் அந்த மாதிரி பண்றாங்க. வரீங்க கம்பல்சரி வந்துட்டே இருப்பாங்க, ஆதரவு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இப்ப நம்ம வரவங்க எல்லாமே ரிப்பீட்டட் கஸ்டமர் தான். ஆமா, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வாரத்துல 30 மாடு கொடுக்கறோம்னா 15 மாடு ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் கொடுப்போம். 15 புது கஸ்டமர், அவங்க அடுத்த வாரம் ரிப்பீட்டட் கஸ்டமர் ஆவாங்க. அதனால எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் ரிப்பீட்டட் கஸ்டமர் வந்தா தான் தொழில் சக்சஸ்ங்க. அதை பொறுத்த அளவுக்கு நம்ம ஃபார்முல தெளிவா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்குங்க. ஏன்னா இப்ப நம்ம சொல்ற கறவைக்காரர்கள்லாம் இப்ப இந்த அளவுக்கு மாடு விற்கீங்களா? ஒரே நாள்ல இத்தனை மாடு விற்க முடியாதுங்க. நான் அதுக்கு தகுந்த மாத்தி கொடுத்துட்டு தான் இருக்கோம். எதை மாத்தி, ஏன்னா நம்மளும் ஏதாவது ஒன்று 100ல் ஒரு மாதிரி மிஸ்டேக் ஆகும். பட் நம்ம சைட்ல இருந்து மிஸ்டேக் ஆச்சுன்னா கம்பல்சரி மாத்தி கொடுப்போம். ஆமா, அதே மாதிரி கொண்டு போயிட்டு இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேனே, எனக்கு ஒருத்தவங்க ஆகாதீங்க ஒருத்தர் ஒரு மாட்டை வாங்கிட்டு போய் அடுத்த நாள் ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு அந்த மாட்டை நான் மாத்தி கொடுக்கணும் முடிக்க முடியாது. ஸோ என்கிட்ட இருந்து போயே ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி நான் தான் பொறுப்பு, நான் தான் மாத்தி கொடுக்கணும். அந்த மாதிரி வரதான் மாத்தி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதனால தான் நம்ம கஸ்டமர் ரிப்பீட்டர் வந்துட்டே இருக்கும். அதேதானே. இல்லைன்னா இப்ப இன்னைக்கு நம்ம ஒரே நாள்ல 10 மாடு 15 மாடுலாம் விற்க முடியாது, விற்க முடியாது. வாரம் 30 மாடல ஓட்டுறது சாதாரண விஷயம். இந்த வாரம் கொண்டு வந்ததில் பாருங்க, இன்னும் 5 மாட்டை வச்சு வாரம் ஓட்டுறோன்னா வாய்ப்பு இல்லை. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு 8 வருவோம் கொண்டு வந்து கொடுப்போம். சரிங்க. ஓகேண்ணா. நன்றி. வணக்கங்கண்ணா.